வணக்கம். இன்றைய நம்மளுடைய சேனலில் ஒரு முருகனுடைய திருக்கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். புதுக்கோட்டையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார். சாய்ந்த கோலத்தில் குமரன் சிறு குழந்தையாகவே அருள் பாலிக்கின்றார். அலங்கார வளைவு நம்மை வரவேற்கின்றது. குறிஞ்சி ஐவகை நிலங்களில் குறிஞ்சி முருகனுக்குரிய நிலம். மலையும் மலை சார்ந்த இடமும் எங்கு பார்த்தாலும் பச்சை பச்சையாகவும் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சி தருகின்ற ஒரு ஸ்தலம். இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகனை தரிசித்து செல்கின்றனர். நெருங்கிவிட்டோம். கீழே மலைக்கு கீழே அடிவாரத்தில் விநாயகப் பெருமான் நம்மை வரவேற்கின்றார். விநாயகப் பெருமானை பார்த்தபடியே இங்கு ஒரு சங்கு குளம். இதற்கு ஒரு பெரிய கதையே உண்டு. இந்த சங்கு குளத்திலிருந்து தான் தீர்த்தம் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. இங்கே 45 படிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு படியும் முருகனுடைய ஓ முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே ஏறினால் நம்மை கண் குளிர முருகனை தரிசிக்கலாம். ஒரு பக்கம் சாய்ந்த நிலையில் அருமையாக நம்மை வரவேற்கும் முருகனை பார்த்தால் நம்மளுடைய அனைத்து கவலைகளும் தீர்ந்துவிடும். அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு சொல்லக்கூடிய இந்த குமரன் சிறு குழந்தையாகவே இங்கிருந்து அருள் பாலிக்கின்றார். இந்த மலையிலிருந்து சுற்றி பார்த்தால் திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக கடல், அந்த காற்று வரும் பார்த்தீங்களா, அந்த காற்றை இங்கே அனுபவிக்கலாம். அந்த கடல் இங்கே ஃபுல்லாக அந்த சுற்றி முருகனை சுற்றி ஃபுல்லாக ஆறு தண்ணீர் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கிருந்து குளிர்ந்த காற்று அப்படியே சுவாசத்திற்கு மிகவும் இதமாக இருக்கும். கோவிலுக்கு வந்து இறங்குவதற்கு மனமே வராது. நான் உங்களுக்கு வியூஸ் வந்து மலையிலிருந்து சுற்றி காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக நீரோடை, நீர் ஃபுல்லாக முருகனை சுற்றி கோவிலை சுற்றி அந்த ஆறு கண்மாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது. திருச்செந்தூர்ல அந்த கடல் அலைகள் ஓம் அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த ஆறுகளிலிருந்து நமக்கு அந்த ஓம் அப்படிங்கிற சவுண்டு நமக்கு ஆழ்ந்து நம்ம கேட்கலாம். இங்கே தல விருட்சகம் இருக்கின்றது. நம்மளுடைய பரிகாரத்திற்கு இங்கே இந்த மரத்தை சுற்றி நிறைய குழந்தை வேண்டுபவர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டுதல் வைத்து ஒரு தொட்டில் கட்டுகிறார்கள்.